ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சனி வக்ரம் இந்த அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக 4.5 மாத காலம் 137 நாட்களுக்கும் குறையாமல் சனி வக்ரகதியில் இயங்க இருக்கிறார். வக்ரம் என்று சொல்கிற போது பின்னோக்கி நகர்ந்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை, இயல்புக்கு மாறாக செயல்பட இருக்கிறார். எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகர்வதில்லை, ராகு கேதுக்களை தவிர. ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல எப்போதுமே பின்னோக்கி நகரக்கூடியவர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம். சனி தன்னுடைய இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று சொல்கிற போது மறதி, சோம்பல், பிடிவாதம், குற்ற தாழ்வு மனப்பான்மை, தடை, தாமதம், மன அழுத்தம், கவலை, துன்பம், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சனியால் வரக்கூடியதுதான். இயல்புக்கு மாறாக அவர் செயல்படுகிற போது நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், சோம்பல் நீங்கி உற்சாகமான மனிதர்களாக இருப்பீர்கள். கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக இந்த சனி வக்ர காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும், மனதிலே நல்ல ஒரு தைரியம், புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுபட்டு மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் பிறக்கும். தடை தாமதங்கள் விலகும். இது பொதுவான ஒரு நன்மையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏழரை சனியின் பிடியிலிருந்து மகர ராசிக்காரர்கள் இப்போதுதான் முழுமையாக மீண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் சனி வக்கரம் என்று ஏதோ ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே ஐயா, நல்லது செய்யுமா? பழையபடி ஏழரையா? நிச்சயமாக இல்லை. ராசிநாதன் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார், அங்கே வக்கரம் அடைகிறார். உண்மையில இது உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பாகத்தான் அமைகிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி எப்படி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். என்ன பலத்தோடு இருக்கிறார், அவருடைய ஸ்தான பலம் என்ன, திக் பலமா, அவருடைய ஸ்தான பலம் என்ன, திருக் பலம் எப்படி இருக்கிறது, பார்வை பலங்கள் எப்படி இருக்கு, அதாவது ஷட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன, அவர் உங்களுக்கு 1, 5, 9 கூடியவரா, 1, 4, 7, 10 கூடிய கேந்திராதிபதியா, ஒரு யோகாதிபதியா, நன்மைகளை தர கடமைப்பட்டவரா, இப்போது உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்து கொண்டு இருக்கிறதா, இது போன்ற எல்லா அமைப்புகளும் ஃபைனலா டிசைன் பண்ணும் முடிவுகளை. என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் அதிபதி, ஏழரை சனியிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டிருக்கிறீர்கள். அவர் மறுபடியும் கும்பத்துக்கு வரவில்லை, 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து தடை தாமதங்களோடு அப்படியே ஒரு ஓரமாக அவற்றை செய்ய முடியாமல் நீங்கள் விட்டு விட்டீர்களோ, மறுபடியும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். அதாவது 1ஆம் வீடு என்று சொல்கிற போது உங்களுடைய கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே மறுபடியும் நல்லபடியாக உயர்வடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆர்வங்கள், உங்களுடைய தேடல்கள், தேவைகள் அனைத்துமே இந்த 1ஆம் இடம் பேசும். அதாவது ராசிநாதனாகி 3ஆம் இடத்தில் நல்லபடியாக குருவின் வீட்டில் வக்ரம் அடைகிற போது உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் நல்லபடியாக வளர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்போது அது நடக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால், ஒரு திருமண தடை தாமதங்கள் விலக வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால், இப்போது உங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணத்தை நோக்கி நல்லபடியாக நீங்கள் நகரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி விடயமாக நல்லபடியாக வெளிநாடு சென்று படிக்க முடியும். உள்நாட்டிலேயே நல்லபடியாக கல்வியில் நான் முன்னேற்றமாக போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இப்போது அதற்கான பொற்காலம். நல்லபடியாக ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இப்போது உருவாக்கலாம். அதாவது உங்கள் மனதுல என்னென்ன நல்ல எண்ணங்கள் எல்லாம் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கிறதோ அவற்றை எல்லாம் இப்போது நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லபடியாக ராசிநாதன் உங்களுக்கு முழு துணையும் ஒத்துழைப்பும் தருகிறார். இந்த 137 நாட்கள் சரியாக மகர ராசிக்காரர்கள் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ராசிநாதனாகவும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தருவார். 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் தனாதிபதி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது நல்ல குடும்பம் அமைவது, உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பது, நல்ல வருமானம் இருப்பது, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக பலிப்பது, கல்வியில் நீங்கள் முன்னேற்றமாக போவது, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லபடியாக அதிகரிப்பது, எல்லா நன்மைகளும் அற்புதமாக காத்திருக்கிறது. இந்த 137 நாட்களை
மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு ஜோதிடனாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர அமைப்பை பற்றி பேசியதுல, இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.